தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் இப்பொழுது தெரியப்படுத்துகிறேன். உயர்நீதிமன்றம் சென்னையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது 14 பேராயர்களின் பெயர்களை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கி தேர்தல் அதிகாரி தலையிட்டு அந்த பிஷப் கவுன்சிலில் வேட்பாளரை தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு முறையிட்டப்பட்டிருந்தது. அதாவது அதற்கு முன்பாக என்ன சொல்லியிருந்தார்கள், நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் என்ன சொன்னார்கள், உங்கள் செனாட்லேருந்து கேண்டிடேட்டாக அனுப்பும்போது நாங்கள் என்ன செய்வோம், அதை எலெக்ஷனை நடத்தி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போது உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு என்பவர் இன்றைக்கு நீண்ட நேரமாக விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது தேர்தல் அதிகாரியாகிய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வழங்கிய 14 பிஷப் பெயர்களில் இருந்து தேர்வு செய்து பிஷப் கவுன்சில் மாடரேட்டர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் என்று. அப்படியானால் இந்த ரகசிய வாக்கெடுப்பு, அதாவது 14 பேராயர்களில் இப்போ அவங்க என்ன செய்வாங்க, ரூபன் மார்க் பிஷப்பை கவுன்சில் செக்ரட்டரி தீமோத்தேயு அவர்கள் அறிவிப்பார்கள். இப்போ பிஷப் சர்மா அவர்கள் எழுந்து நானும் போட்டியிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த 14 பெயர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் அத்தனை பேராயர் கையில் கொடுக்கப்படும். சீக்ரெட் பேலட், அதாவது 7 பேர் வாக்களித்தால், அதாவது பேராயர் சர்மா அவர்கள் போட்டியிட நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று வாக்களித்தால் அவர்களும் போட்டியிடுவார்கள். அதற்கு பிறகு சினாடு மெம்பர்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்க. அதில் 117க்கு மேலே யார் எடுக்காங்களோ அவங்க தான் மாடரேட்டர் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஆகவே இந்த முழு காரியத்தையும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் ஐயா அவர்கள் தான் நடத்தப் போகிறார்கள். அதாவது கவுன்சிலில் நாமினேட் பண்ணக்கூடிய அந்த வேலையையும் தேர்தலையும் சேர்த்து முடிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இவங்க எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கும்பொழுது சிறப்பான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும் என்று அதையும் சேர்த்திருக்கு. ஆகவே எந்தவித அசம்பாவிதங்கள் திருமண்டல வளாகத்திலே நடைபெறாது. அதாவது எலெக்ஷன் நடக்கக்கூடிய லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெறாது, அந்த வளாகத்துக்குள்ளே நடைபெறாது. தேவையில்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள், வாக்காளர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள். இதில் இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க, ஜெனரல் செக்ரட்டரியும் இன்னொருத்தர் மற்ற அவங்க உள்ளே நுழையக்கூடாது, ட்ரெஷரர், ஜெனரல் செக்ரட்டரி ட்ரெஷரர் அவர்கள் இந்த கவுன்சில் கூட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 14 பேராயர்கள் மாத்திரமே அதில் பங்கு பெறுவார்கள். அதில் பேலட் ஷீட்டு கொடுக்கப்படும், அதாவது சீக்ரெட் பேலட் கொடுக்கப்படும். அதில் அவர்கள் டிக் அடித்து யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பதை 14 பேரும் அவர்கள் சுய உரிமையோடு செயல்படுவார்கள். ஆகவே இது ஒரு நல்ல செய்தி. எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் ஒரு நல்ல செய்தி. இது இப்போ 14 பேராயர்களுக்கும் கனிவான வேண்டுகோள். நல்ல ஜெபத்தோடு வேண்டுதலோடு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறவர்களை நீங்கள் ஆதரிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ஆகிலும் திருமண்டலம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியமான காரியம். திருமண்டலத்தில் உள்ள சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏக்கர் ஏக்கராய் மொத்தமாய் கோடி கோடியாய் 1000 கோடிகளாய் விற்று சாப்பிட்டு விட்டார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட கொள்ளைகள் நடைபெறக்கூடாது. ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், பெங்களூரில் ஒரு சர்ச் வளாகத்துக்குள்ளே பார் பப் நடனம் கொடுத்திருக்கிறார்கள். இது 2 கோடிக்கு லீஸு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை 200 கோடிக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அங்கு உள்ள திருச்சபையில் உள்ள எல்லா பிரமுக திருச்சபை மக்கள் மற்றும் அதில் உள்ள முக்கியமான நிர்வாகஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆகவே இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த காரியத்தை நாம் கையில் எடுக்கப் போகிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் சிஎஸ்ஐடிஏ எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சொத்துக்கள் திருடப்படுகிறது என்றால் நீங்கள் என்னோடு கூட தெரியப்படுத்துங்கள். அதுக்குரிய ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு டைசிஸ்க்கும் 7 நிர்வாகிகளை போடப்போகிறோம். அந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கும் 7 நிர்வாகிகளை போடப்போகிறார்கள். மொத்தத்தில் சிஎஸ்ஐடிஏ முழுவதற்கும் ஒரு 7 நிர்வாகிகளை நாம் தயார் செய்து ஒரு பெரிய ஒரு அணியாய் நாம் எழும்பி நிற்கப் போகிறோம். இனி ஒரு அடி இடம் கூட
நம்முடைய டயசிஸ் இடத்தை தொட விடாதபடி இரும்பு கரத்தோட நாம் தடுப்போம். அநேக வழக்கறிஞர்கள் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு டயசிஸிலிருந்தும் அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இருக்கிறீங்க. இந்த தேர்தல் 21ஆம் தேதி முடிந்து 22க்கு பிறகு நம்ம அந்த மற்ற வேலைகளை நாம் பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாவரும் கருத்தோடு ஜெபம் செய்வோம். அதாவது சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போது கர்த்தர் சித்தம் நிறைவேற நாம் ஒப்பு கொடுப்போம். பேராயர் சர்மா அவர்களே கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை ரூபன் மார்க் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறா என்பதை நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாம் நினைப்பதெல்லாம் ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் எதிரி அல்ல. ஊழலை ஒழிக்க வேண்டும், திருச்சபை சொத்துக்களை தொடக்கூடாது, போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கக்கூடாது, பேராயர் தேர்தலுக்கு ஒரு பேராயருக்கு 5 கோடி என்று சொல்லி வசூல் பண்ணுறாங்க. இவைகளெல்லாம் முறியடித்து நேர்மையான முறையில் நடக்க வேண்டும். அதற்கு ஒரு தகுதியான ஒரு நபர் அவர் பேராயர் சர்மா அவர்கள் பகிரங்கமாக சாட்சியாக சொன்ன வீடியோக்களை நம்முடைய வீடியோவில் JSM TV சேனலில் போட்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். ஒரு துணிகரமாய் தைரியமாய் சொல்லுகிறார், என் மீது எந்த தவறு இருந்தாலும் என்னை ப்ரூவ் பண்ணுங்கள், ஒரு அடி இடத்தை நான் விற்றேன் என்றால் என்னை ப்ரூவ் பண்ணுங்க என்று சொல்கிறார்கள். இப்போதும் என் வேலூர்லேருந்து அநேகர் என்னோடு கூட பேசி ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது ஐயா கேட்குறாங்க, ஏதாவது ரெக்கார்டிக்கில் இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ணுவோம், ஐயாட்ட கேட்போம் என்று சொன்னால் அதை அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. அப்போது ஐயா துணிகரமாக சொல்கிறாங்க, நான் ஒரு அடி இடத்த நான் கொடுத்துருந்தா எனக்கு அதை சொல்லி தெரியப்படுத்துங்க, அதற்கு மாறாக நான் பாதிக்கப்பட்ட இடத்துல மீட்டெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் அதை சொல்ல முடியலை. அதே போல் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கிடுவோம், வேலூர்லேருந்து என்னை பற்றி தவறான ஒரு வீடியோ போட்டு, அதாவது நான் ஏதோ RSS பேக்ரவுண்டு, ஐயோ கடவுளே, அப்போ கொள்ளையடிக்கிறவங்கெல்லாம் CSI, கொள்ளையை எதிர்த்து பேசுகிறவங்க RSSஆ, உடனே எப்படி லிங்க் அடிக்கிறாங்க பாருங்கள். மோடிக்கும் RSSக்கும் எனக்கும் வரவு இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணி ஒரு புயல் காற்றை உருவாக்கினார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்போ அதை பேச தேவையில்லை. 22ஆம் தேதி அந்த ஃபைலை திரும்ப தூசி தட்டி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்ட யார் நான் யாருங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். அதை பற்றி கவலையே கிடையாது. திருச்சபை சொத்துக்களை மீட்கணும், பாதுகாக்கணும் என்பதுதான் காட்ஃபின் அவருடைய குரல். வேறு எதுக்கும் வரல. ஊழல்களை ஒழிக்க வேண்டும், போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்படி சொன்னால் BJP RSSஆ? அப்போது இதை சொன்ன மடையன் எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோறு சாப்பிட்றவங்க, அதாவது 6 அறிவு உள்ளவன் இதை பேச மாட்டான். அறிவு கெட்ட ஜென்மங்களாக இருக்கிறாங்க. இது முடியட்டு, இந்த எலெக்ஷன் முடியட்டு. முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு தகுந்த பாடத்தை காட்ஃபின் யார் என்பதை நிரூபித்து காட்டுவேன். ஆகவே நம்ம இப்போ கருத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எவ்வளோ அழுக்குகளை சேற்றுகளை என் மீது தூசி வீசினாலும் கவலை இல்லை, எனக்கு திருமண்டலம் மீட்கப்பட வேண்டும். இது ஒன்று தான் என்னுடைய உயிர் மூச்சு. எனக்காக சப்போர்ட் பண்ண திரளான மக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்க நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். அந்த 7 நிர்வாகிகள் விமென்ஸ் செக்ரட்டரியும் இருக்கிறாங்க. அதனால் விமென்ஸும் நீங்கள் ஒரு 7 பேருக்கு ஒரு பொறுப்பாளர் விமென்ஸ் வாரீங்க. அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம். தேவராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். God bless you.